அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம். இன்று சந்திக்கிற அரசியல் விமர்சகர் பெண்ணிய செயல்பாட்டாளர் திரு கவிதா சத்தியமூர்த்தி அவர். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் கூட நம்ம சுதந்திரமாக எதையும் பேச முடியுமா, தொடர்ந்து இப்படி பேச முடியுமா, அல்லது கைது படலத்தில் நாமளும் சேருவோமான்னு தெரியல. ஆனா இது பர்சனலை தாண்டி பொதுவெளியில் அரசியலாக பேசப்படுகிறது. இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க, விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் விவகாரத்தை வாபஸ் செய்து விட்டார். 2 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இன்னும் ஒருபடி மேல போய் அவருடைய ரசிகர்கள் சொன்னாக்க விஜய்க்கு தங்கையாகத்தான் வளர்ந்தா திரிசாங்கிற மாதிரியெல்லாம் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அது அந்த ஈரச்சோடு தாய் முன் பாத்தீங்கன்னா மறுபடியும் திரிசா அவர்கள் சுதந்திர தின விழாவுக்கு முதல் நாளாக விஐபியாக, குறிப்பாக சந்திரசேகர் அருகில் விஜயோட தாயார் அருகில் உட்கார்ந்து இருக்கிற காட்சி வெளியா இருக்கிறது. அந்த 3 கலருமே கூட ஒரு வகையான அரசியல் உணர்த்துவதாக தெரிகிறது. இது திரும்ப திரும்ப அரசியலில் திரிசா பேசப்படும் பொருளா மாறுவதற்கு என்ன காரணம், இதை பாக்குறீங்க? விஜயோட அப்பா அம்மா கூட விஜயோட தங்கையா த்ரிஷா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை நம்ம இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பொண்டாட்டி பிள்ளை எங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயத்துல இருக்கோம். மனைவி குழந்தைகள் எங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இப்ப நாங்க சொன்னா இது ஒரு படத்துல இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. வடிவேல் ஒரு படத்துல பஸ்ல எப்படி மூக்கு பொத்திட்டு இருப்பாரு, மதுரமல்லி மதுரமல்லி மதுரமல்லின்னு கொண்டு கொடுப்பாங்க. அப்படி மனத்தை வாங்கிட்டு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த காமெடி இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா, நீங்க ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க அதை பப்ளிக் போரம்ல நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க. இந்த இந்த ஓஞ்சி போன இந்த ஓலிமாரும் இந்த பழைய தருதல தலைமுறையும் நீங்க போட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இதுவே ஒருத்தர் பேரு சொல்லிட்டா ஒண்ணுமே இல்லைங்க, தவறாவே பேச வேணாம் பிரதர். நம்ம நார்மலா அவங்க பேரு சொன்னாலே நீங்க அரெஸ்ட்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க எதுக்கு பொது வெளிக்கு வர்றீங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இது மூலமா நீங்க என்ன சொல்லணும்னு நீங்க ப்ரூவ் பண்றீங்க? ஒண்ணு அடக்குமுறை. நான் செய்யறது செய்வேன், நான் குப்பை கொட்டுறது கொட்டுவேன், நீ ஏன்டா குப்பை கொட்டுன நீ கேட்க கூடாதுன்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீங்களே சொல்லுங்க. நீ குப்பை கொட்டுவியா, ஆனா நீ குப்பை கொட்டிட்டடா நான் கேள்வி கேட்டேன்னா நீ எப்படி பேசுவேன்னு கேட்டேன்னா, அப்ப நம்ம எந்த நாட்டுல நம்ம இருக்கோம்? நம்ம எங்க சுதந்திரத்தை கொண்டாடுறோம்? இன்னைக்கு ஒரு பேசுறதுக்கு பயம், ஒருத்தரோட பேர் உச்சரிக்கிறது கூட பயம். இது ஹிட்லர் ராஜ்யத்துல கூட இருந்திருக்காது பிரதர். பேர் சொன்னா நீங்க அரெஸ்ட் செய்யப்படுவீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஒரு பெண் எந்த அளவுக்கு டாமினேட்டிங் இதுல இருக்காங்கன்றது ஒரு விஷயம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ என்கிட்ட கேள்வி கேட்காத. இல்ல, போற போக்குல அச்சுணர்வுக்காக சொல்லல, எதிர்கட்சி தலைவருக்கே அதுதான் நிலைமைனா அப்ப நம்மளை போன்ற சாமானிய ஊடகத்துறையில் இயங்குற நமக்கு என்ன பாதுகாப்புன்னு இருக்குல்ல? அதுக்காக நீங்க போறீங்க, நீங்க சல்யூட் அடிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, 2 கேமரா 2 பேரை போக்கஸ் பண்ணது, நீங்க அதை உலகத்துக்கு என்ன சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றீங்க? நீங்க எதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்ன்றது நீங்க உங்க வாயை திறந்து பேசுங்கடா, உங்க வாயை திறந்து பேசுங்க. அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். சரி, இப்போ ரசிகர்களா சொன்னாங்க, சங்கீதா அண்ணி கேஸ் போட்டது, அவங்க டார்ச்சர் அனுபவிச்சது அவங்களுக்கு தெரியும், அவங்க கேஸ் போட்டாங்க. இதுக்கும் நீங்க திமுக தான் கொண்டு 7:30க்கு எழுத்தீங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் சங்கீதாவையும் முன்னாள் முதல்வர் அவர்களையும் தவறான சித்தரிப்பு பண்ணி அசிங்கமான போஸ்ட் கார்டு போட்டது நீங்க தான் போட்டீங்க. அவங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு சந்தோஷப்பட்டது நம்மள மாதிரி பல பேர், என்ன மாதிரி பல பேர். நானும் ஒரு பெண்ணாகவும் ஒரு மனைவியாகவும் இருக்கிறதுனால அந்த இடத்தோட வேல்யூ நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நாங்க சந்தோஷப்பட்டோம். அப்ப இப்ப நீங்க இந்த சுதந்திர தின விழாக்கு நீங்க மனைவியும் அழைக்கல, குழந்தைங்களே அழைக்கல. அப்ப இது விமர்சனம் ஆகுமா ஆகாதா? ஒரு நாட்டுடைய முதல் குடிமகன் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு இதன் மூலமா? எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வர்த் இல்ல, டேஷ் இதெல்லாம் அவர் பேசுறது. அப்ப குடும்பத்துக்கும் அவர் அப்ளை பண்றாரா? பையனோட இன்டர்வியூ 10 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு பிரபலமா போச்சு. பையன் ஒரு வார்த்தை தப்பா பேசல, அப்பான்னு சொல்லிட்டாருன்னு இந்த ரசிக குஞ்சுங்கள்ல, இந்த அணில் குஞ்சானுங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டானுங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்கு வாய் எங்க இருக்கு? நீங்க கேட்க வேண்டியதானே உங்க தலைவர்கிட்ட, புள்ள எங்கடான்னு கேட்க வேண்டியதானே? இது சுதந்திர நாடா? இது நம்ம சுதந்திரம் கொண்டாடிட்டு இருக்கோமா? எதுக்கு சுதந்திரம் கொண்டாடிட்டு இருக்கோம்? என் இஷ்ட கூந்தலுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க யாரும் வாய் பேசாதீங்கடா. அப்ப இந்த சுதந்திர தினம் இருந்து அடிமை தினத்துக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இல்ல உங்களுக்கு விமர்சனத்துக்கு ஏத்துக்கிறதுக்கு மனப்போக்கு நீங்க கடந்து போகணும். எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? ஒருத்தரோட பேரு சொன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஆனா அதே நபரை கூட்டி கொண்டு நீங்க மேடையில உட்கார வைப்பீங்களா?
ஆனா நீங்க உட்கார வைக்கிறதுக்கு அப்புறம் நாங்க நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு எந்த கேள்வியும் நீங்க கேட்க கூடாதான். கேட்டா உங்களை அவமானப்படுத்திட்டோமா? எப்படி? இந்த ஒரு படத்துல ஒரு காமெடி, ஐயோ மானம் போச்சு மரியாதை போச்சு, மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படின்னு. கல்யாணத்து வீட்டுக்கு நீ கூப்பிட்டு வரல, எதுக்கு வரல, எங்க இருந்த கல்யாணம், அது கீழே விளைஞ்சு நான் எடுத்தேன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருக்கும் நீங்க கதைலாம். அப்போ உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது, ஆனா நீங்க எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ ஒரு ஹிட்லர் ராஜ்யத்துக்குள்ள நாங்க வர்றோம். அப்ப சுதந்திர தினம்னு எங்களுக்கு சொல்லாதீங்க. எங்களை நீங்க அடிமையாக்க வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் இதுக்கு முன்னாடி யார் மேலேயுமே விமர்சனம் வைக்கலையா? நீங்க வைக்காத விமர்சனமா திமுக மேல? நீங்க பேசாத பேச்சா? இறந்து போன ஒரு முன்னாள் முதல்வரை நீங்க எவ்வளவு கேவலமா நீங்க பேசிருக்கீங்க. நீங்க இன்னைக்கு என்னடா புடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்க கேக்குறோம். நீ என்ன பண்ற? நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ற? நீ கேள்வி நாங்க கேட்கதான் செய்வோம். நீ எத்தனை பேரை நீ அரெஸ்ட் பண்ணுவ? எத்தனை பேரை நீ அரெஸ்ட் பண்ணுவ? ஒரு தலைவனுக்கு என்ன தகுதி இருக்கு? எதுக்குமே தகுதி கிடையாது. ஒரு விஷயத்துக்கு தகுதி கிடையாது. எங்க நேத்திக்கு திருவொற்றியூர்ல ஒரு மாணவன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஸ்கூல் பையன். இவங்க என்னங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க? இதையும் கோஷ்டி மோதல்னு சொல்லுவாங்க, பசங்களுக்குள்ள அடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி நாங்குநேர்ல 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மேல இந்த மாதிரி ஒரு கொலவெறி தாக்குதல் நடத்தும் போது இவங்க எல்லாம் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டாங்க. ஆனா இந்த அரசு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பையனோட கேஸ எடுத்தாங்க, மறைக்கல. இல்ல இது கோஷ்டி பூசல் எல்லாம் சொல்லல, பசங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லல, அந்த அரசு சொல்லல. நாங்க திருப்பி நாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே தான் நாங்க இருக்கிறோம். அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க சரியான முறையில நீங்க கையாண்டீங்கன்னா நாங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப அன்னைக்கு அந்த பையனை மாணவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு உங்களுக்கு போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்க தெரிஞ்சிச்சுல. நேத்திக்கு ஒரு பையன் செத்தே போயிட்டானே. எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க உங்க அமைச்சர்களுடைய வாயெல்லாம் எங்க போச்சு? எங்க வாடகைக்கு போச்சு? இதுதான் நம்ம சுதந்திரம் கொண்டாடுற லட்சணத்துல கொண்டாடிட்டு இருக்கோமா? அப்போ நாட்டு மக்கள் மேல கவலை இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச ஆளுங்கள் மேல கவலை இல்ல, உங்களுக்கு பின்னாடி ரசிகனா இருந்த குழந்தைங்க மேல உங்களுக்கு கவலை கிடையாது. நாளைக்கு இந்த சமுதாயம் இருக்குமா, இல்லாம நாசமா போகுமா, நாளைக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் எத்தனை குழந்தைங்க உயிரோடு இருப்பாங்கன்றது கூட தெரியாத இடத்துல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு சுதந்திர இந்தியா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதுவும் கொண்டாட்டி புள்ள இல்லாம நீங்க உங்க நண்பர்களை கொண்டுட்டு உட்கார வச்சுட்டு உங்க அப்பா அம்மா பக்கத்துல உட்கார வச்சுட்டு, உங்க தங்கச்சி தான் நான் சொல்றேன், இப்போ நான் சொல்றேன், த்ரிஷா உங்க தங்கச்சி தான். தங்கச்சி முக்கியம் தான், மனைவி முக்கியம் இல்லையா? நாளைக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மாப்பிள்ள கூட அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. மனைவி பிள்ளைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அப்ப அதை நாங்க விமர்சனம் பண்ண கூட நாங்க கேள்வி கேட்க கூடாது. இல்ல அப்படி அதை சுருக்கி பார்க்கவும் முடியாது இல்ல. இன்னொரு பக்கம் அந்நியாரே அரசியலுக்கு வாங்கன்னு போஸ்ட் அடிக்கிற விதத்தையும் பாக்குறோம், அடுத்த ஜெயலலிதா சொல்லி பாக்குறோம். அப்ப இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப சங்கீதா மிரட்டப்பட்டு தான் வாபஸ் வாங்கப்பட்டாரான்னு கேள்வி வருது இல்ல, மிரட்டப்பட்டு தான் வழக்கை வாபஸ் வாங்கினாலும் கேள்வி வருது இல்ல பிரதர். நம்ம மாற்றத்துல இருக்கோம் பிரதர், தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணுங்க. நம்ம மாற்றத்துக்கு 4 மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. தங்கச்சியாவும் இருப்போம், அக்காவாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம். இன்னைக்கு தங்கச்சியா இருக்காங்க, நாளைக்கு எதுவா வேணாலும் மாறலாம். இது தாவேக்காவுடைய எழுதப்படாத நியதி. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. அப்படித்தான் நான் பேசுவேன். ஏன்னா இது பேசின பெண் மேல விமர்சனம் வந்ததுக்கு அந்த நபர் மேல நடவடிக்கை எடுத்த அரசு இது, கட்சி இது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு தங்கச்சியா இருக்காங்க, நாளைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். நண்பரா மாறலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா மாறலாம், இல்ல எதிரியா மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அது உங்களோட விருப்பம். நீங்க தானே சொல்றீங்க, இந்த தற்குறியானுங்க தானே சொல்றானுங்க. நான் கேக்குறது ஒண்ணுதாங்க, விஜய் ரசிகர்கள் கிட்டலாம். விஜயோட ரசிகர்கள்லாம் தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய நண்பியவோ தன்னுடைய சகோதரியவோ இந்த மாதிரி மேடையில கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியுமா? அதுக்கு அவங்க வீட்டு பெண்கள் சம்மதிப்பாங்களா? பெண் ரசிகைகள்கிட்ட நான் கேக்குறேன், பெண் ரசிகைகளோட கணவன்கிட்ட நான் கேக்குறேன், அவங்களுடைய ஆண் நண்பனையோ இல்ல அவங்களோட சகோதரனையோ கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு உங்களை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டா அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க. அப்ப இங்க உறவு முறைக்கும் எந்த அர்த்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இங்க ஓட்டு போட்ட மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்க என்ன கூத்தெல்லாம், இன்னும் அசிங்கமான கூத்தெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க காமிங்க. ஆனா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாயை மூட வைக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு எவன் கொடுத்தான்? நீங்க இப்படி பண்ணுனா நாங்க விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க, வரத்தான் செய்யும்.
வரத்தான் இல்ல செய்யும். இந்த நேரத்துல ஊடகங்கள் பத்தி நம்ம பேச வேண்டியிருக்குது. ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தி போடுறாங்க, மங்களகரமாக மஞ்சள் சிலையில் வந்த திரிசா சுதந்திர தினாவில் கலந்து கொண்டான்னு போடுறாங்க. இன்னொரு பக்கம் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே திரிசாவை கட்டுறாங்க. உண்மையில என்னங்க நடக்குது புரியவே முடியல. மீடியா பேசி மீடியா கூட வேலை இதுதானா? மாமா மீடியா, மகா மீடியா, தப்பா நினைச்சுக்காதீங்க. மாமா மீடியான்னு ஒண்ணு மாண்புமிகு மானமிகு மீடியா. அந்த மானத்தையும் அந்த மாண்பையும் எங்க இருக்குன்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். நம்ம கோதி மீடியாவை சொல்லிட்டு இருந்தோம் பிரதர். கோதி மீடியாவை விட கேவலமா இருக்கானுங்க இங்குள்ள மீடியாஸ். ரொம்ப ரொம்ப கேவலமா சீப்பா இறங்கிட்டானுங்க. மோதிய கூட இப்படி நாங்க விமர்சனம் பண்ணல பிரதர். அவருக்கு வாய்ப்பு வைக்கல பிரதர். அவருடைய அவர் வந்து நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு, இல்ல மக்களை பத்தி அவர் கவலைப்படல, இந்த மாதிரி அவர் மேல 1000 விமர்சனங்கள் ஒரு ஆன்டி பிஜேபியா என் மேல இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசை பார்த்துட்டு எனக்கு அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. இன்னைக்கு எனக்கு மோடி மேல நிஜமாவே சொல்றேன், எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா அவர் மனைவி, ஆமா மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாருங்க. அவர் இன்னொரு பெண் நண்பர் கூட அவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகல. அவரு மக்கள் கிட்ட அவர் கொண்டு வந்து இது எனக்கு முக்கியம், இல்ல என் பொண்டாட்டி எனக்கு டேஷ்ன்னு அவர் பேசவே இல்லை. எனக்கு குடும்ப வாழ்க்கை செட் ஆகல, நான் நாட்டுக்காக நான் வெளியிறங்கி வந்துட்டேன்னு சொன்னாரு அவரு. ஓகேங்க, அது தப்பே இல்லை. அவருக்கு வயசு இன்னைக்கு 70 தாண்டி அவரு போயிட்டு இருக்காரு. அவரு வந்து ஒரு 4th ஸ்டேஜ்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆனா அவரு இந்த மாதிரி நடந்துக்கலையே. நீங்க என்ன காமிக்கிறதுக்காக நீங்க இந்த இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு நான் வரும்போது பைக்ல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்கு. முதல்வருடைய போட்டோ பெருசா போட்டிருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ரிலேட்டட் பண்ணி. இந்த குழந்தை பாக்குது, முதல்வருடைய போட்டோ பாக்குது, அந்த குழந்தை சந்தோஷப்படுறான். சின்ன குட்டி பாப்பா, ஒரு 3 வயசு இருக்கும். அவங்க அம்மா சொல்லுங்க பாரு, விஜய் மாமா பாரு, விஜய் மாமா பாரு. நான் இப்படி பாத்துட்டு வந்தேன். என்னடா சொல்லி கொடுக்க போறீங்க? நான் பைக்ல பக்கத்து பைக்ல நாங்க இருக்கோம், கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தேன். ஏமா நீ என்னமா சொல்லி கொடுக்க போற உங்க குழந்தைக்கு? இந்த போட்டோ காமிச்சு என்ன எக்ஸாம்பிள் காமிக்க போறீங்க? கங்கனா ரனாவத் ஒரு தடவை சொன்னாங்க, எனக்கு வந்து சுதந்திரம் வந்து பிச்சையில கிடைச்சிச்சு, 2014 அப்புறம் தான் சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு. நான் அந்த மாதிரி அதிபுத்திசாலி தடுமாட்டில நம்ம எல்லாம் இல்ல. நம்ம வந்து உப்பு போட்டு திங்கிறோம். இந்த சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் உயிரை விட்டு எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து நம்ம இன்னைக்கு பேசுற இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதுவே உங்களுக்கு குரல் வேலை நெருக்கிற இடத்துலயும் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியுது, நமக்கு சுதந்திரம் என்னன்னா தெரியும், அடிமைத்தனம் என்னன்னு தெரியும். இப்ப நம்ம அடிமைத்தனத்துல இருக்கோம். அப்போ அந்த டைம்ல அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்கன்னு தெரியும். நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஆனா இன்னைக்கு நிஜமாவே சுதந்திரத்துல இருக்கோம் அப்படின்னா கல்பிரிட்டு, கொலகாரன், கொள்ளக்காரன், பொறுக்கி, புறம்போக்கு, ரவுடி, கஞ்சா விக்கிறவன், ரேப் பண்றவன், பொம்பளை வச்சு வியாபாரம் பண்றவன், இவனுங்கெல்லாம் இன்னைக்கு வந்து சுதந்திரமா நடக்கிறானுங்க. அதுதான் இன்னைக்கு இந்த அரசு வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு. தன்னையே இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல 80வது சுதந்திர தினம், இந்த சுதந்திர தின வரலாற்றுல யார் யார் உயிர் தியாகம் செய்தார்கள், என்ன வகையான வரலாற்றை தாண்டி வந்திருக்கிறோம், இன்றைய எந்த காலகட்டத்தில் அப்டேட் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது இல்லாமல் நாமளே வந்து ஒரு ஊடகம், ஒரு முற்போக்கான தரப்பு இயங்கக்கூடிய நாமளே வந்து கூட ஒரு திரிசாவை கொடுத்து, விஜய் கொடுத்து இப்படி பேச வேண்டிய சூழலுக்கு இப்படி தள்ளப்படும். ஆமா, எதிர்கட்சி தலைவர் எதுவுமே சொல்லாம ஒரு தண்ணின்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்க அவ்வளவு அபத்தமான ஒரு அர்த்தத்தை எடுத்து நீங்க இங்க இருந்து 8 மணி நேரம் நீங்க அலக்கழிச்சீங்க. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு. அன்னைக்கு ஆர்பி உதயகுமார் பேசினாருன்னு நீங்க அவரை பிடிச்சி நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு எஃப்ஐஆர் எல்லாம் நீங்க போட்டீங்க. உங்களுக்கு போடுறதுக்கு அவங்க அடுத்தவங்க மேல உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன். நீங்க யாரு? முதல்ல நீங்க யாரு? உங்க கையில நாங்க ஆட்சி பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? அப்ப அப்படி நீங்க நடவடிக்கை எடுத்தவங்க இன்னைக்கு இவங்க வந்திருக்க கூடாதுல்ல. இன்னைக்கு இந்த 2 ஊடகமும் இவங்களை மாத்தி மாத்தி காமிச்சு இவங்களை வந்து ஏதோ பிக்சரைஸ் பண்ணிருக்க கூடாதுல்ல. அப்ப இந்த ஊடகத்துக்கு மேல என்ன நடவடிக்கை இருக்கணும்? நாங்க எல்லாமே ஊடகத்தை பார்த்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம்ப்பா. நான் இன்னைக்கு கொடியேற்ற விழாக்கு நான் போகல. நான் விஜய் கூட வண்டியில பக்கத்துல இருக்கல. இல்ல த்ரிஷாக்கு அம்மா உட்கார்ந்த ரோக்கு பின்னாடி நான் உட்காரல. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊடகம் தானே வெளிச்சத்தை போட்டு காமிச்சிச்சு. அப்ப நீங்க இந்த ஊடகத்துக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அப்படியே எடுத்தாலும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எப்படி நீங்க எடுப்பீங்க? அததான் நாங்க திருப்பி கேட்கிறோம். விமர்சனம் வந்தா வரும். உங்களோட நடவடிக்கையை பொறுத்து, உங்களுடைய தராதரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கிற பேரும் புகழும் எல்லாமே. உங்களை விமர்சனம் வைக்க கூடாதுன்னு சொன்னா, விமர்சனத்துக்கு நீங்க ஆளாகாம இருக்கணும்னா அது உங்க கையில, உங்க நடவடிக்கையில இருக்கு.
த்ரிஷா வந்து சாஃப்ரன் கலர் சாரி கட்டியிருக்காங்களா, அவங்க அப்பா நடுவுல வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் போட்டிருக்காரா, அவங்க அம்மா பச்சை கலர் சேலை கட்டியிருக்காங்களா, உடனே அது ஒரு மூவர்ணம். என்னங்கடா என்னங்கடா என்ன நீங்க அதுதான் காமிக்க இப்ப விருப்பப்படுறீங்க? ஒரு ஒரு சுதந்திர தினத்து அன்று திட்டமிட்டு செய்திருப்பது தெரிகிறது. அவரு கேமரா வைக்கிறாங்க, இவங்க கேமரா வைக்க. நீ சொல்ல மாதிரியா காவி ஒரு காவி கலந்த மஞ்சள் கலந்த காவி கலர் வெள்ளை பச்சை இவங்களுதான் தேசிய இனத்தின் சின்னமாங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுக்குறாங்க. நினைத்தபடியே அதை இன்னைக்கு பேசும் பொருளா மாதிரி இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது எந்த நிலையை நோக்கி போகுதுன்னு கேட்கிறேன். அதுதான் சொல்றேன் பிரதர். நாங்க எல்லாமே செய்வோம், தெரிஞ்சே செய்வோம், தெரிஞ்சே அயோக்கியத்தனம் பண்ணுவோம். ஆனா அது அயோக்கியத்தனம்னு நீங்க சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இனி இந்த நடிகையை பத்தி பேர் சொல்லக்கூடாது, இந்த நடிகையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே தகுதியும் கிடையாது, எவனுக்கும் உரிமையும் கிடையாது. நீங்க தானடா போட்டு காமிக்கிறீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. நீங்க தானே போட்டு காமிக்கிறீங்க, வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. சரிம்மா, அவங்க நண்பர் தான், எத்தனையோ அவரோட நண்பர்கள் வந்தாங்க, எல்லாரையும் 10 நிமிஷம் காமிக்கலையே. கார்ல இருந்து இறங்குனதுல இருந்து படி ஏறி போறது வரைக்கும் யாரும் காமிக்கலையே. இதுக்கு முன்னாடி சுதந்திர தினம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணிருக்கோம். திமுக பீரியட்ல விமர்சனம் பண்ணாம இல்ல. என் பையன் விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கான் இன்ஸ்டால. உதயநிதி அவருடைய படம் வருது, ஏன் அவருடைய படம் வருது அப்படின்னு அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது விமர்சனம் பண்ணான். நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருந்துச்சு. ஒரு விஷயம் நடந்தா இது சரின்னா சரி, தப்புனா தப்புன்னு விமர்சனம் பண்ற இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். நீங்க இவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான விமர்சனம் வைக்கிற சிச்சுவேஷன்ல ஆயிடுச்சு. நீங்க வந்து விளம்பரம் பண்ணீங்க, திமுக எல்லாமே விளம்பரம் பண்ணுச்சு, இல்ல அதிமுக எல்லாமே விளம்பரம் பண்ணுச்சு, நாங்கெல்லாம் மாற்றத்துக்காக நாங்க வர்றோம்னு சொல்லிட்டு மாற்றம் வந்து டேஷ் மாதிரி இருக்கு. இந்த மாற்றம் செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாற்றம், இந்த மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கல, நாங்க விரும்பவும் இல்லை. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷன்ற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டு மிருகங்கள் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் கூட்டு மிருகங்கள், அவ்வளவுதான். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு எனக்குன்னு என் சொந்த பந்தங்கள் இருக்கு, எனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு விட்டு என்னால வெளியே வர முடியாது, வெளியே வரவும் கூடாது. அது பாதுகாப்பும் இல்லை, அது மரியாதையும் கிடையாது. அப்ப எங்க மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஒரு சொசைட்டிக்கு நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடியவங்க, நீங்க எப்படி இருக்கணும்? இவங்க அப்பா அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? நாங்க ஊருக்கு கொடுத்துட்டோன்னு ஊருக்கு நேர்ந்து விட்டது இப்படிதான் நேர்ந்து விடுவீங்களா உங்க ஊருக்கு? சரிங்க, மனைவிக்கு உங்களுக்கு 1000 விமர்சனம், அது உங்க பர்சனல். பிள்ளை எங்க போனா? உங்க பிள்ளைங்க எந்த விமர்சனம் பண்ணலையே. உங்க பிள்ளைங்களை எங்க காணுமே. நீங்க பேச்சுலர் இல்லையே, எனக்கு குடும்பமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லையா, இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சுப்பா, நீங்க அதை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டாம். டிவோர்ஸ் வாங்கினா அதை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டாம். அவங்கதான் டிவோர்ஸ் வாங்கலையே, வாபஸ் வாங்கிட்டாங்களே. அப்போ ஒரு பெண்ணை ஒரு மயிருக்கு சமமா நடத்தக்கூடிய ஒரு மனிதன் தன் மனைவிக்கு ஒரு பெண்ணாகவோ தன் குழந்தையோட ஒரு தாயாகவோ என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகன்ற ஒரு மாண்பு கூட இல்லாத ஒரு குடும்பம் இன்னைக்கு 8 கோடி மக்களுக்கு நீங்க வந்து முன்னுதாரணமா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இத நாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க சல்யூட் வேற நாங்க அடிச்சுட்டு போகணுமா? இல்ல, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பேசணும். இன்னைக்கு உள்ளதுலயே எனக்கு பாவப்பட்ட பிறவி யார் தெரியுமா? அந்த பெண் தாங்க, சங்கீதா ஜோசப் விஜய் தான் இன்னைக்கு பாவப்பட்ட பெண். இல்ல, அதுதான் நான் இப்ப கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. என்னன்னா, இப்ப இந்த 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 அரசு விமர்சனத்துல கூட ஏதோ ஒரு வகையில் பெண் தான் மையப்பொருளாக பேசப்படும் பொருளாக இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு தருணத்துல குறிப்பாக சபாநாயகருடைய சிடி பிரபாகர் பாத்தீங்கன்னா, கருக்கலைப்பு கூடாது, பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டுங்கிற ஒரு பேரணியில அவர் போய் கலந்துக்கிறார். அப்ப பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை பெரியார அம்பேத்கர் அவர்கள் முன்னுதாரணம் வைத்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை வேணுமா வேணாங்கிறது பெண் உரிமை சம்பந்தப்பட்டது. அது இல்லாம நீ பெண்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு அமைச்சரும் பேசுறாரு. இவர் அந்த மாதிரியான பேரணி, மத சார்ந்த ஒரு பேரணியை கலந்துக்கிறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? பெண்களை இவர்கள் எப்படித்தான் புரிந்து கொள்கிறார்கள், எப்படித்தான் பார்க்கிறார்கள்? பெரியார் கொள்கை என்பது என்னவென்றுதான் விளங்கிக் கொள்வார்கள் இவர்கள். இங்க இவங்களெல்லாம் பத்தி பேசும்போது பெரியார்ன்ற வார்த்தையை எடுக்க கூடாதுங்க. பெரியார பத்தி நம்ம பேசுறதுக்கான இடங்கள் இவங்களுக்கு வந்து அந்த தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். 2வது, பெண்கள் வந்து கருக்கலைப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு பொண்ணை கெட்டி கொடுக்குறோங்க, அவன் ஒரு சைக்கோ பைலா இருக்கான், ஒரு ராஸ்கலா இருக்கான், ஒரு நார்சிசிஸ்டா இருக்கான், மனைவிய மதிக்காத ஏதோ ஒரு பொம்பளை வீட்டுல போயிருக்கக்கூடிய ஒரு புறம்போக்கு பொறுக்கியா இருக்கான். கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க, கன்சீவ் ஆயிட்டாங்க, அந்த குழந்தைய பெத்துக்கிட்ட அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆகும்? இவன் பாத்துப்பானா? அந்த குழந்தைய பாத்துப்பானா? அந்த பொம்பளை அதுக்கப்புறம் பல வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும்.
இப்ப ரேப் சர்வைவர் இருக்காங்க, கன்சீவ் ஆயிடுச்சு, உடனே என்ன அந்த குழந்தை பெத்துக்கணுமா? இப்போ பெண்கள் என்ன குழந்தை பெற மிஷினா? குழந்தை பெத்துக்கிறது பெண்களுக்கு தெரியும், தாய்மைன்றது எல்லாருக்கும் இருக்கு, ஒரு ஆணுக்கு கூட இருக்கு தாய்மைன்றது. இயற்கை படைப்பு வந்து பெண் தான் கரு சுமக்க வேண்டியது இருக்கு. ஆனா அவங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் போது இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து கன்சீவ் ஆகிறாங்க, ஒரு ப்ராப்ளம்ல இருக்குன்னு தெரியுதுன்னு, ஒரு கேன்சர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோய்க்கு தாக்கப்படுறாங்கன்னா கருக்கலைப்பு செய்யதான் செய்வாங்க. செய்யக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப இவ்ளோ இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல 10ஆம் வகுப்பு இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு அறியாத பருவத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை ஒரு 17 வயசு 16 வயசுல கரு உண்டாயிடுது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நீங்க கருக்கலைக்க கூடாதுன்னு சொன்னா அந்த வரப்போற உயிரும்ல பாதிக்கும். அப்ப நீங்க யார் அதை டிசைட் பண்றதுக்கு? உங்களுக்கு குழந்தை பெத்த மனைவியவே நீங்க டேஷ் வர்த்து இல்லைன்னு சொல்லக்கூட கூட்டமும் உங்க கூட இருக்காங்க. அந்த மனைவியை அன்னைக்கே யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொசைட்டியோட பின்னணியில ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க அன்னைக்கே போடான்னு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பெண்கள் வாயை மூடி எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிறாங்கன்னா குழந்தைங்க அவங்களோட ஃபியூச்சர் இன்னைக்கும் இருக்கு. சரி, ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க, பொண்ணை பெத்துட்டோம், சபையில அப்பா எங்கன்னு கேட்டா ஒரு அம்மாவே அப்பாவோட வாழல, அப்பன் பொறுக்கியா இருப்பான், ஆனா அம்மாவே அப்பா கூட வாழல, இந்த பிள்ளை எப்படி நம்ம கை எடுத்துக்கிறதுன்னு யோசிச்சு நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தா சரி குடிகாரனோ தெரு பொறுக்கியோ வேலைக்கு போகாதவனோ வெட்டி பயலோ ஏதோ ஒரு தண்ட கர்மம் இருந்துட்டு போட்டோம் அப்பன் ஸ்தானத்துலன்னு சொல்ற எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்திருக்கேன். 15 வருஷம் 20 வருஷம் இருக்க மாட்டாங்க, பிள்ளை பெத்ததோட விட்டுட்டு போயிருவாங்க நாயி. அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு அந்த அம்மா போய் கூப்பிட்டுட்டு வரும், வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிட்டு, என் பிள்ளைக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணும், நீ வந்து நில்லுடா அப்படின்னு. அதுக்கு டிமாண்ட் பண்ற அப்பனுங்களையும் நான் பார்த்திருக்கேன். அப்போ அன்னைக்கு பெரியார் இதெல்லாம் பத்தி பேசினாருன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம காலத்துல இந்த 2026 நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை பாக்குறோம்னா அந்த காலத்துல எந்த சட்டத்திட்டமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம பெண்கள் அடிமையாவே வாழ்ந்தாங்க. அது என்ன சீதாவையும் திரௌபதியையும் கண்ணகியும் கதையை சொல்லி எங்களை கழுத்தறுத்தீங்க. அப்ப அன்னைக்கு எவ்வளவு டார்ச்சர் இருந்திருக்கும். எங்க ஃபேமிலிலங்க எங்க அம்மாவோட அப்பா வந்து கம்யூனிஸ்ட் தான், நாடகம் போட அவர் பாட்டு போயிடுவாரு. எங்க பாட்டி நெசவு நேதுதான் எங்க அம்மாவையும் எங்க மாமாவையும் வளர்த்தாங்க. கல்யாணத்துக்கு எங்க தாத்தாவை கெஞ்சி போய் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க ஃபேமிலிலே நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை ஒருத்தனுக்கு பெண்ணோட கவலையே கஷ்டமே தெரியலன்னா அவன் வாய்க்கு இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை போட்டுட்டு உட்காந்துருப்பான். ஜேசிடி பிரபாகர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு? இவர் பைபிளை வச்சு உலகத்தை டிசைட் பண்ணுவாரா? நாங்க ஏத்துக்கலீங்க, நாங்க ஏத்துக்கலன்னே வைப்போம். ஒரு சாரார் நாங்க ஏத்துக்கல, நாத்திகவாதிகள் நாங்க ஏத்துக்கல, எங்களுக்கு பைபிளும் இல்ல, எங்களுக்கு குரான் ஷெரீஃபும் இல்ல, எங்களுக்கு பகவத்கீதாவும் இல்ல. நீங்க யார்? எங்க உடம்பு எங்களோட ரைட்ஸ், எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அது கேக்குறதுக்கு நீங்க யாரு? இவங்களுக்கு யாருக்காவது கஷ்டம் தெரியுமா? இல்ல நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல என் பையனை கன்சீவ் ஆயிட்டு கன்ஃபார்ம்னு சொல்லி வந்தோடனே என்னோட எக்ஸ் சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா? இனி பாப்போம் ஆட்டம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டான். என்னோட 18 வயசுல இனி பாப்போம் ஆட்டம்லாம் என்ன ஆட்டம் போட்டேன்? எதுவுமே இல்லை. அப்ப இவங்களுக்கு என்னன்னா கன்சீவ் ஆயிட்டா இனி நம்ம அடிமைத்தனம் என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வந்தவங்கள்ட்ட உட்காந்து கேளுங்கடா, ஒரு 10 நிமிஷம் கதையை பேசுங்கடா. நீங்க 1000 விமர்சனம் வைக்கலாம். இவ இன்னைக்கு இதை பேசுறா, இன்னைக்கு இந்த அரசியல் பேசுறா. அரசியல் படுத்தினது இதே மாதிரி சில ஆண்களும் இதே மாதிரி சில ஊர்கிட்ட குடும்பங்களும் ஒரு பெண் அரசியல் பேச வைக்குது. என்னோட அரசியல் என் வீட்டுல இருந்து ஆரம்பமாகுதுல்ல. என்னுடைய அடிமசங்களை நான் உடைச்சிட்டு நான் வெளியே வரும்போது நீ எனக்கு 1000 பட்டம் கட்டுறேன்ல. ஆனா என்ன அரவணைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எனக்கு இருக்குல்ல, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த தைரியத்துலதான் நாங்க இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கோம். நீ யாரு எனக்கு அடிமசங்களை போடுறதுக்கு நான் கேக்குறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. 22 வருஷம் என் பையனை நான் வளர்த்திருக்கிறேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருப்பேன். அதுக்கப்புறம் எத்தனை டார்ச்சர்ஸ் நான் தாண்டி நான் வந்திருப்பேன். நீயும் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க அப்ப பெரியார் என்ன இன்னைக்கு பெரியார நீங்க வந்து ரோல் மாடலா நீங்க வச்சிருக்கீங்களா? உங்களுடைய தலைவர்கள ஒருத்தரா நீங்க வச்சிருக்கீங்களே. அப்ப அவரு என்ன பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு போனாரா? இவனுங்களெல்லாம் என்ன கேள்வி கேட்கணும் பிரதர்? நீ ஒரு குடும்பத்தை வச்சு உன் குடும்பத்தை வச்சு நீ உன் பெண்கள்கிட்ட நடக்கிறத வச்சுக்கிட்டு இல்ல நீ உலகத்துல நீ எல்லாருக்கும் நீ வந்து
ஐடியா கூந்தலா அட்வைஸ் கூந்தல்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் உட்காந்து பாரு, இந்த உலகத்துல நாங்க பிறந்துட்டோம்டா, ஒவ்வொருத்தரும் பிறந்துட்டான். எங்க பிரச்சனை, எங்க வாழ்க்கை, எங்க உரிமை என்னன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ பேசாத எங்களுக்காக, நீ பேசாத எங்களுக்கு எங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசு. அதுவே நீங்க பேசலையே. சாரி தோழர், எனக்கே ஒரு மாதிரி அது வந்து வெறும் நேர்காணல் மட்டும் கடந்து போக முடியவில்லை. பெண்கள் இன்றும் ஒரு மையப்பொருளாக 26 எப்படி பார்க்கப்படுகிறார்கள், எப்படி சீரழிக்கப்படுகிறார்கள், எப்படி பேசுபவராக மாற்றுகிறார்கள், எப்படி அரசியலுக்காக எந்த நிலைக்கும் போக வைக்கிறார்கள். சில பிற்போக்கு பெண்களும் எப்படி அதற்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பலிகடா ஆகிறார்கள், அல்லது அவர் சுயநலத்திற்காக அவர்கள் ஏதோ ஒரு இச்சைக்காக அப்படி இருக்கிறார்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளும் கூட இந்த அளவிலும் கூட இந்த சுதந்திரத்திலும் கூட பெண்களுக்கான சுதந்திரம் எப்படியாக பாவிக்கப்படுது, எப்படியாக அரசியலாக்கப்படுதுங்கிற ஒரு காத்திரமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இது வழக்கமான நேர்காணல்ல, உங்களுடைய சொந்த வாழ்விலும் இது வந்து முன்னிறுத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்கள் விமர்சனங்களை நிச்சயமாக இந்த சுதந்திர நன்னாளில் இதுதான் உண்மையான ஒரு பெண் சுதந்திரம் குறித்து சரியான பேச்சாக இருக்கும் என்று நான் உள்ளபூர்வமாக நம்புகிறேன். உங்கள் பேச்சை குறிப்பாக விழிப்புணர்வு வேண்டி நிற்கிற பெண்களுக்கு அப்படியே அப்பட்டமாக விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.